ஹாய் கைஸ், நம்ம வீடியோவில் விடாமுயற்சி இந்த படத்தை ஏன் பார்க்கணுங்கிற ரீசன் தான் சொல்ல போகிறேன். வீடியோவில் பொறுத்தவரை நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அன்டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, உங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த படத்தை நான் ஏன் பார்க்கணுங்கிற ஃபஸ்ட் ரீசன் என்னென்னா, இந்த படத்தோட டேரக்டர் பகில் திருமேனி. இவர் இதுக்கு முன்னாடி டேரக்ட் பண்ண மீகாமன், தடம் 2 படம் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். மற்றபடி வேறு எந்த படமும் நான் பார்க்கவே இல்லை. இருந்தாலுமே நான் இந்த 2 படத்தை பார்த்ததுனால இவர் மேலே நல்ல நம்பிக்கை வந்துன்னு சொல்லலாம் மக்களே. ஏன்னா இவர் ரீசெண்டாக கொடுக்குற இன்டர்வியூவும் ஒரு ரீசன் தான். மற்ற படங்கள் மாதிரி ஹைப் தீவிரங்கிற பேரில் தேவையில்லாமல் ஸ்பாயில் பண்ணுறதோ, இல்லைன்னா படத்தில் இல்லாதது ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணுறதோ, இல்லைன்னா 500 கோடி 1000 கோடிங்கிற கொட்டில் விடுறதும், இந்த மாதிரி இவர்கிட்ட எந்த ஆரவாரமும் இல்லாமல் சட்டலாக இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய படங்கள் ரொம்ப பேடாக ப்ரொமோட் பண்ணி நிறைய படம் ஃப்ளாப் ஆகி நம்ம பாஸ்டில் பார்த்துருப்போம். ஆனால் இவர் பண்ணுற கொஞ்சம் ப்ரொமோஷனும் கண்டிப்பாக தேட்டர் போய் பார்க்கணுங்கிற ஹைப் கொடுக்குதுங்க. அடுத்த ரீசன் என்னென்னா, நம்ம ஏகே அஜித் குமார் தான் கடைசியாக துணிவு படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகி 2 வருஷம் ஆனது போனது தெரியல. டக்குன்னு பார்த்தா 2025 பொங்கல் முடிஞ்சு இப்போ February 9, அதாவது 6 இந்த டேட்டில் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்த இந்த படத்தில் ஏகே மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டார் கேஸ்டிங் இருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அர்ஜுன் சாராக இருக்கட்டும், த்ரிஷா மேமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஸ்டார் கேஸ்டிங் படத்துக்குள்ளே இருக்காங்க. இவங்கெல்லாம் திருப்பி பல வருஷம் கழித்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக அதுவும் எக்ஸ்ட்ராடினரியான ஹைப் கொடுக்குதுங்கிறது உண்மை தான். இந்த படம் பிரேக் டவுன் படத்தோட அஃபிஷியல் ரீமேக்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படி இது மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு கண்மூடித்தனமாக ஹைப் வைக்கலாம். ஏன்னா அப்பேற்பட்ட படங்க அது ஹாலிவுட்டில். அந்த படத்தோட ஒரு படி மேலே இந்த படத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒரு பெஸ்ட் ஹாலிவுட் ரீமேக்காக இந்த படம் இருக்கிறதுக்கு சந்தேகமே கிடையாது. அடுத்த இந்த படத்தை பொறுத்தவரை எனக்கு ஒரே ஒரு பயம் தான், அதாவது அனிருத்தோட மியூசிக் தான். அனிருத்தெல்லாம் லியோ படத்தோட சேச்சுரேட் ஆயிடுச்சு அவர் கண்டென்ட் எல்லாமே. அப்படிலாம் இல்லை, விடாமுயற்சியில் பாட்டு நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறீங்கன்னா எத்தனை பேர் இந்த பாட்டை ரிப்பீட் மோடில் கேட்குறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், போய் சொல்லாமல் சொல்லுங்கள். ஏன்னா இந்த பாட்டு நான் ஒரு வாட்டி கூட கேட்கவே இல்லை. அந்தளவுக்கு அவர்கிட்ட கண்டென்ட் இல்லாமல் போச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஏதோ எங்கேயாச்சும் காப்பி அடித்து போட்டுருவாரு. சாங்ஸ் தான் சுத்தமாக சரி கிடையாது. எனக்கு என்ன இந்த படத்தில் பயம்னா, படம் போகிற ஸ்பீடில் எங்கன்னா இந்த பாட்டெல்லாம் பிளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ தான் ரியல் பிரேக் டவுனாகவே ஆகும் இந்த படத்துக்கு. அதனால அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாங்கன்னா படம் தப்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா இந்த படம் ட்ரோல் மெட்டீரியலாக மாற வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். ஓகே கைஸ், நீங்கள் ஏகேவோட ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஹைப் இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.